ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? மண்டைக்காட்டுக்கு. அப்படி போகிற வழியிலே வெளியே பார்த்துக்கிட்டே போனோம். செம்மையாக இருந்துச்சு வியூ. அந்த பார்வதிபுரம் பாலத்தோடு தான் போனோம். எங்கள் அம்மா ஜன்னலோடு எட்டி பார்த்தாங்க. இயற்கையை ரசிச்சுட்டே வராங்க போல். இதான் எங்கள் அண்ணே. கோயிலில் ரீச் ஆனப்புறம் செம்ம கூட்டம், சொல்லவே முடியாது, அவ்வளோ கூட்டம். எல்லோரும் கையை பிடிச்சி போனோம். யாராவது தொலைஞ்சு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு யாரையுமே விடலை. அப்படி கையை பிடிச்சி ஒரு ஃபார்ம் பண்ணி அப்படியே நடந்து போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் சிலையெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து சாமி கூட போனோம். எங்கள் அக்கா சுற்றி வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் எடுத்தாங்க. சாமி யாரை கூட விடலை. அப்புறம் வந்து சமைக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல போயிட்டு கல்லெல்லாம் ரெடி பண்ணி எங்கள் சித்தியோட ஃப்ரெண்டில் கொஞ்சம் இடத்த கொஞ்சம் ஆக்குபை பண்ணி அதில் கல்லெல்லாம் ரெடி பண்ணி சமைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு போனோடனே மண்டைக்காட்டில் என்ன வைப்பாங்க? மண்டை கொழுக்கட்டடி கொழுக்கட்டை. நாங்கள் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ண போனோம். அதில் வந்து அவங்களே எல்லாம் புட்டு மாவு தேங்காயெல்லாம் வீட்டிலேருந்து திருவியை கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். கொழுக்கட்டைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுவாங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி தண்ணியெல்லாம் போயிட்டு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. பாகு இது என்ன பாகு? சர்க்கரை பாகு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சைடு. அதை கொஞ்சமாக ஊற்றி கிண்டிகிட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கே வந்து அந்த இயற்கையாக நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து என்னென்னா லைட்டாக கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நம்ம எங்கே போகல, தோப்புக்கு உள்ளே போகல. அதுக்கப்புறம் பெரிய கொழுக்கட்டையை உருட்டி ஒரு 2 கண் வச்சு ஒரு வாய் வச்சாங்க. இதான் மண்டை கொழுக்கட்டையாம். பார்க்கவே சூப்பராக இருந்து ரவுண்ட் ஷேப்பில் உருண்டாங்க. ஆமாம், மண்டை கொழுக்கட்டை நம்ம நம்பணும். நிறைய கொழுக்கட்டை உருட்டினாங்க. அது சாமிக்க வேண்டி. அதுக்கப்புறம் கிழங்கு எடுத்து அதில் உள்ள தொலியெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. கொழுக்கட்டை வச்சுட்டு மதியம் சாப்பாடும் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி ஆனோம். கூடவே வந்து தர்பூசணி வாங்கியிருந்தோம். வெயிலுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. வெயிலும் அடிச்சுது, மழையும் பெய்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தர்பூசணி யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ அதை கட் பண்ணி நாங்கள் வந்து சர்பத் போட ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். தர்பூசணி சர்பத்லாம் போட்டு 5 செகண்ட்லேயே எல்லாம் காலி ஆகிட்டு. அதுக்கப்புறம் சாமிக்கு படையெல்லாம் பண்ணோம். பூஜை வச்சு எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம். அப்புறம் என்ன, மீனெல்லாம் வாங்கி கழுவி கறி வைக்கிறது தானே மண்டைக்காட்டில் போய் சாப்பிட்ற ஸ்பெஷலே. அதை ரெடி பண்ணோம். ஒரு சைடு கிழங்கு, ஒரு சைடு பொரிச்ச மீன், அதுக்கப்புறம் மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பட் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. தீ மூட்டி பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ டைமும் போயிடுச்சு. நான் ஒரு கொழுக்கட்டை உருட்டினேன். என்ன இந்த ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் உருட்ட விட்டாங்க. நீங்கள் உருட்டிருக்கீங்களா? அப்புறம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கிழங்கு, முட்டை அவிச்சது, சோறு, மீன் குழம்பு, பொரிச்ச மீன். நாங்கள் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மீன் வாங்கியிருந்தோம். வெலை மீன், இன்னொன்று என்னது, நெய் மீன். நெய் மீன். அதுக்கப்புறமா ஏதோ மீன் மறந்து போச்சு. அடுத்து நான் வந்து அங்கே சாண்ட் இருந்துச்சு, அதில் விளையாடிட்டு இருந்தேன். ஏன் மண்ணுன்னு சொல்ல மாட்டியா? இங்கிலீஷ் வேர்ட். அவளுக்கு தெரியாமலே தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு திரும்ப ஆக்ட் பண்ணுறா பாருங்க. அப்புறம் என்ன, எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் கிளம்பிட்டோம். வெளியே எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கடலுக்கு போயிட்டு எல்லோரும் ஜாலியாக ஒரு வாக் பண்ணி. அதுலேயும் நான் நடக்கவே இல்லை, நான் பைக்கில் வந்தேன். நாங்கள் எல்லாம் நடந்து போனோம். பீச்சுக்கு வந்தோம். பீச்சுக்கு வந்தால் யார் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க? ஒரு கடையிலேருந்து நான் மட்டும் யாருக்கும் தெரியாமல் ஐஸ்கிரீம் பிடிச்சேன். எங்கள் அண்ணன் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது மண்டைக்காட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல வந்து தொலைஞ்சே போயிட்டா. எங்கள் அம்மா தேடிட்டே இருக்கும்போது கிடச்சிட்டான். இதை எங்கள் அம்மா எங்கள் கூட சொல்லி காணிச்சிச்சு. அதுக்கப்புறம் கடைக்கெல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் எப்படி திங்ஸ் வாங்கி முடிக்கிறதுக்கே நைட்டு 8 o'clock ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கடையாக ஏறி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு செப்பல் வாங்கினோம். அதுக்கப்புறம் கம்மல் வாங்கினோம்.
அப்புறம் கிளாஸு ஸ்பூனு என்ன தான் நம்ம அடிக்கடி போய் வாங்கினாலும் இந்த மாதிரி இடத்துல வாங்கும்போது கொஞ்சம் அப்போ தான் நம்மளுக்கு தேவைகள் வரும் வாங்கணுங்கிற தேவைகள். அதுக்கப்புறம் என்ன